கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 58 நபர்களுக்கு மேலாக மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தி அறிந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் எங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் கண்டன அறிக்கையை விட்டதோடு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மாவட்ட தலைநகரங்களிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்தார்கள். அது சமயம் இன்றைய தினம் காலை 10 மணி அளவிலே கள்ளக்குறிச்சியிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய தலைமையிலே அங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. இன்று ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் தேமுதிக சார்பிலே இன்றைய தினம் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்திலே தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தது. மாலை 4 மணி அளவிலே இந்த ஆர்ப்பாட்டம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி உண்டு. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு அனுமதி மறுப்பு. இது காவல்துறையினுடைய அராஜக போக்கை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு பக்கம் அநீதி இழைத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்னை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறார்கள். ஆளும் ஆட்சியாளர்களுக்கு இந்த மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை மறந்து தமிழக அரசு அவர்கள் செய்யக்கூடிய என்ன செய்ய வேண்டும் என்கிறதெல்லாம் மறந்து அங்கே 58 உயிர்கள் பறிபோனது மாத்திரமல்ல 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அராஜக போக்கை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பிலே இன்று இன்னும் சிறிது நேரத்திலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர், எங்களுடைய இளம் தலைமுறை, எங்களுடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவருடைய தலைமையில் இன்னும் சிறிது நேரத்திலே ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழகம் முழுவதும் திரளாக வருகையிருந்து ஆர்ப்பாட்ட களத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் மாத்திரமல்ல, ஒரு கண்டனம். நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுதுதான் மதுக்கடைகள் முழுவதுமாக மூட மாட்டோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சி இல்லாத போது, எதிர்க்கட்சியாக இருக்கிற போது பூரண மதுவிலக்கு தமிழகத்திலே கொண்டு வருவோம் என்று மார்த்தட்டி கொள்வீர்கள். உங்களுடைய அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் சொல்லுவார், தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுவென்று கேட்டால் அது தமிழ்நாடு தான் என்று உரக்க சொல்லுவார், உரக்க பேசுவார். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே நடைபெற்ற இந்த மரணத்திற்கு செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஒரு பேச்சும், ஆளுங்கட்சியாக வருகிற போது ஒரு பேச்சும், தில்லுமுள்ளு பேச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பயுமே அது ஒரு கைவந்த கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது சட்டையை கழற்றி கொண்டு வீதியிலே வந்து போராடுவார், பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடுவார். அதனைத் தொடர்ந்து வீட்டு வாசலிலே பதாகைகள் ஏந்துவார். தமிழகத்திலே நான் ஆட்சி பொறுப்பிலே வந்தால் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுவார். ஆட்சியிலே வந்த பிறகு தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை அதிகமாக திறந்து கள்ளச்சாராய பெருக்கெடுத்து ஓடுகிற தமிழகமாக மாற்றுவார் என்பதனை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆணவ போக்கை, இந்த மெத்தன போக்கை கண்டித்து தூங்கி கிடக்கக்கூடிய இந்த முதல்வர் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாகவும் அவரை தட்டி எழுப்புவதற்காகவும் இந்த கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையிலே அக்கறை எடுக்க வேண்டுமாய் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய செவிகளுக்கு கேட்கிற அளவிலே இன்றைய தினம் இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர், எங்களுடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை அமைக்கக்கூடாது, பதாகைகள் ஏந்தக்கூடாது, கொடி அமைக்கக்கூடாது என்கிற
காவல்துறை எங்களுக்கு அடுக்கடுக்கான கட்டளைகளை இட்டு கொண்டிருக்கிறார்கள், மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதைகளெல்லாம் தாண்டி எங்கள் கேப்டன் அவர்கள் எப்படி எங்களை எல்லாம் வழிநடத்தினார்களோ, எங்கள் கேப்டன் அவர்களுடைய வழியிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் என்பதனை காவல்துறைக்கு காட்டுகிற அளவிலே எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பதோடு எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தலைகளையும் மீறி இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய இளைய கேப்டன் பிரபாகரன் அவர்கள் ஆர்ப்பாட்ட களத்திலே ஆக்ரோஷமாக அவங்களுடைய எதிரான ஒரு கண்டன முழக்கம் விடுவார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் அன்னி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுனுடைய இதுவும் மேலும் தமிழ்நாடு தழுவிய ரவுடிகள் அட்டகாசம் மற்றும் பல காரணங்களை முன்னிட்டு இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் தம்பி பிரபாகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுக்க தேமுதிக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எதிர்த்து தமிழக அரசுக்கு தேமுதிக தலைமையிலிருந்து சொல்ல வேண்டிய கருத்து என்ன? இந்த போராட்டம் மூலமா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த போராட்டம் மூலமா தமிழகம் முழுவதும் புறையோடி இருக்கும் போதை கலாச்சாரம் ஒழிய வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் ஒரு சில இடங்களில் பார்த்தா இன்றைக்கி ஊடகங்கள் தான் சொல்லுது, நம்ம சொல்ல. அதாவது கள்ளக்குறிச்சி வந்து ஒரு கள்ளச்சாராயத்துக்கு மையப்புள்ளியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் எங்கேயுமே வந்து இந்த கள்ளச்சாராய இறப்பு இருக்கக்கூடாது, ஒரு துளியளவும் கள்ளச்சாராய கலாச்சாரம் இருக்கக்கூடாது என்பது தான் தேமுதிகவின் கருத்து. எங்கேயுமே வந்து இது வந்து மக்களுக்கு எதிரான போராட்டம் கிடையாது, மக்களுக்கு ஆதரவான போராட்டம். இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். தேமுதிக மக்களுக்காக போராடுது. இந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் இருந்தாலும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் பெருமளவில் பல்வேறு பணிகள் இருந்தாலும் விட்டுட்டு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா மக்களுக்காக கலந்துக்கிறாங்க எல்லாரும். இது வந்து ஆட்சியாளருக்கு ஆதரவாக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்சியாளருக்கு ஆதரவான ஆள் கிடையாது. ஆட்சியாளர் தவறு செய்தால் நம்ம சுட்டி காட்டுவோம். அவங்க வந்து அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறத அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அரசு வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து அங்குள்ள மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு விதமான வேலை வாய்ப்புகளை தந்து இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய வார்த்தையாக இருக்குது.